மைலோ ஆனந்த் உனக்கு ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸா? டேய் எழுந்து வாடா. ஹார்லிக்ஸ் கால்வடி உனக்குடா மைலோ. மைலோவா? ரெண்டு மைலோ கொடுத்துருங்க. இது உனக்கு டீ தானே? இல்ல காஃபி. காஃபி சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. டீயா என்னடா? பிளாக் காஃபியா? மைலோ. ரெண்டு மைலோ தான். ரெண்டு டீ, ஒரு பன்னீர் சாண்ட்விச், ரெகுலர் பண்ணுடா. இந்த பன்னீர் சாண்ட்விச்சும் அதான் பண்ணுடா பண்ணுடா. அவ்வளோதான் பண்ணு வேணாம்டா, அதுக்கு சாப்பிடுச்சு. இல்லடா நல்லா இருக்கும்டா. விக்கின் இவனே அதான்டா ஃபேமஸ். என்னதுடா? பன் பட்டர் ஜாம் தான்டா. அதை விட்டு இதெல்லாம் சக்கரை ஜாஸ்தியா சொன்னியா? சொருப்பு ஏந்து வாடா. இங்க உட்காந்து நீ ஆர்டர் பண்ணிக்கிற. ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சேது அண்ணா கடையில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டீ, மைலோ, சாண்ட்விச் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஆல்ரெடி வந்திருக்கோம் இங்கே. வந்தப்போ செம்ம க்ரௌடாக இருந்ததுனால அப்போ எங்களால் விளாக் எடுக்க முடியல. எப்போ வந்தீங்க விட்டுட்டு? இது கடை ஓப்பன் அப்போ இவங்க விளாக் விஜய் சேது அவங்க விளாக் போட்டோன்னே ஓப்பன் பண்ணோடனே அன்றைக்கே வந்துட்டு சரி அப்போது க்ரௌடாக இருந்ததுனால எடுக்க ஏன் கூப்பிடலன்னு கேட்டேன். அப்போ நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு எப்படா தெரியும்? இப்போ மட்டும் எங்கே இருந்து எப்படி தெரிஞ்சது? இப்போ எந்த கூப்பிட்டேன் அப்போ வந்தோம். அப்போது வந்து சாப்பிட்டதில் எல்லாமே நல்லா தான் இருந்தது. லைட்டாக பன் பட்டர் ஜாம் மட்டும் எனக்கு அப்போ லைட்டாக ஏதோ பிடிக்காத மாதிரி இருந்தது, ஆவரேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, அதனால் vlog எடுத்துருக்கோம். சாண்ட்விட்சு, டீ, மைலோ எல்லாமே நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு சாப்பிட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து இப்போ இன்னொரு பிடிச்சது சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சாண்ட்விச்சா. சில்லி நல்லா இருந்தது. சில்லி எனக்கு பிடிச்சிருந்தது. லைட்டாக காரமாக இருந்தது. எனக்கு சில்லினா காரமாக தான் இருக்கும். நான் வந்து எனக்கு காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் நான் காரமாக சாப்பிட்டேன்னா சில்லி எனக்கு செட் ஆகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா சில்லி ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்லணும் இல்லை, ஆல்ரெடி இது நல்லா தான் போகுது. ஆனால் யாருடைய கடை, யாருடைய அண்ணனுடைய கடை அந்த மாதிரி சொல்லலை. வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கு, மெனுவை பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்கள் எதனா வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்தது. வாழ்த்துக்கள். அதானே? எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்ரா. சொல்லு. நீ என்ன எது ஹார்லிக்ஸ் குடிச்சே இல்லை? ஆமாம். ஹார்லிக்ஸு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அதில் மில்க் வரும்ல? மில்க் வெஜ் தானே. அப்போ பீஃபு? பீஃப் நான் சாப்பிட மாட்டேன். பீஃபு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். அப்போ மில்க்கு? அது எப்படி சொல்கிறதுனா, அதில் வர பால் வந்து புரதச்சத்து இருக்குது, அந்த சத்து இருக்குன்றாங்க. சரி, அது வந்து உடம்புக்கு நல்லது. பால் வந்து வெஜ்ஜு. மாட்டுக்கறின்றது இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அவங்க சாப்பிட்றது. இப்போ வந்துட்டு நான் எதுக்கு இப்போ இந்த கேள்வி திடீர்னு கேட்டேன் அப்படின்னா, இவன் ஜிம்முக்கு வர போகிறேன், டயட்டில் இருக்க போகிறேன், இனிமேல் பால்லாம் கட் பண்ண போகிறேன்னு அப்படி என்கிட்ட சொல்லியிருந்தான். இல்லை, சுகர் கட் பண்ண போகிறேன், சுகர் மில்க் எல்லாம் சொல்லியிருந்தான். அது வந்து ஜிம்முக்கு எப்போ போகிறேன்னா இந்த மாதம் போகிறேன்னா, இந்த மாதத்துல என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு 10 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதி இவனும் போறேன். நீ போயிட்டு நான் சொல்றதை கேளுங்க. இவன் போறேன்னா இவன் போயிட்டு இந்த 10 நாள் எத்தனை நாள் போனேன்னா 2 நாள் வார்ம் அப் கிளாஸ், 2 நாள் வந்து ஒர்க் அவுட் போனா, 3 நாள் லீவு. 3 நாள் லீவு, 2 நாள் லீவு. சரி 2 நாள் லீவு. இன்னைக்கு சேர்த்து 2 நாள் லீவு. சரி இன்னைக்கு சேர்த்து ஏன்டா போலன்னு கேட்டா, ஒர்க் போயிட்டு வந்த டயர்ட்ரா, என்னால போக முடியலடா. நான் இங்க இருந்து லாங்ல போயிட்டு வரேன்ல, 6 மணி நான் லாங்ல போயிட்டு வரேன். காலைல நாங்க வீட்டுக்கு கிளம்பி போட்டு கரெக்டா இருக்கு. சரி அவனை காலையில இருந்து போன்றியே, நீ அவன் கூட 1ஆம் தேதி தானே ஜாயின் பண்றேன்னு சொன்னேன். 31ஆம் தேதி இரு நான் சொல்றேன் 1ஆம் தேதி ஜாயின் பண்றேன்னாடா அவங்க கிட்ட. அப்புறம் 7ஆம் தேதி என் கண்ணில் மாட்டினான். எங்கடா இதுல என்ன வந்து கூப்பிட்டு இருந்தாரு, வாவிக்கு ஜிம்முக்கு போலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. இரு சொல்றதே கேளு. நீ வாயை மூட்டு கம்முனதாலே போதும். வாவிக்கு ஜிம்முக்கு போலாம். சரிடா, ஏன்டா 7ஆம் தேதி ஆயிடுச்சுடா, ஏன்டா ஜிம் போலன்னு கேட்டா,
விக்கி இல்ல விக்கி அது நீ சொல்லாத, அவனே அவன் வாயில சொல்ற. நைட்டு வந்து இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு படுத்த வீட்டுல 1ஆம் தேதியில இருந்து எங்க மாமா ஜிம்மு கூப்பிட்டாரா? நான் அவரை கூப்பிட்டேன். எங்க மாமா வந்து எனக்கு ஃபீஸ் எல்லாம் கம் பண்றாரா? ஃபீஸே இல்லன்னா இல்லன்னு சொல்ல, ஃபீஸ் கம்மி பண்றாரு. இதுல வேற என்ன வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஆமா, நீ உனக்கும் கம்மி பண்ணி தருவாங்க அப்படின்னா. சரிடா சரி, நானும் மறந்துட்டேன் ஒரு 5-6 நாள். 7ஆம் தேதி நான் திடீர்னு ஞாபகம் வந்து கண்ணில் மாட்டினான். எங்கடா ஜிம்முக்கு போயிட்டு நீ போயிட்ட, நீ வாமா பிளஸ் போயிருந்தா அப்போ ஜிம்முக்கு போயிடலான்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னேன்? அப்போ வந்து சொன்னேன் இந்த மாரி போலான்னு நினைச்சேன் விக்கி. ஆனா இந்த மாரி அடுத்த வருஷம் எப்படியோ இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு 1ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமே. இதெல்லாம் சொல்றேன் போய் இதெல்லாம் சொல்லலாம். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் சொன்ன மாதிரியே நான் சொல்றேன். நான் வந்து கேட்டேன் இவங்கிட்ட, என்னடா 7 நாள் ஆயிடுச்சுடா ஜிம் போலான்னு கேட்டேன். இல்ல விக்கி, நான் 1ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். அப்ப வேற மழை புயல் அதெல்லாம் இருந்ததா. சரி 7 நாள் போயிடுச்சு, 8ஆவது நாள்ல இருந்து தொடங்கலாம்ல ஜிம் போடணும்னு ஆசைப்படுறேன். 8ஆவது நாள்ல இருந்து என்ன சொல்றான், 7ஆவது நாள்ல இருந்து என்ன சொல்றான்? விக்கி 7 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு விக்கி. இதுக்கப்புறம் நான் 1500 கொடுத்து அந்த 7 நாள் காசு வேஸ்ட் இல்ல, அது நாட்கள் திருப்பி வராதுல்ல. இருக்கிற நாட்கள்ல போலாம்ல. இருக்கிற காசு கட்டணும். 30 நாளைக்கு தான் 30 நாள்ல 7 நாள் போச்சுன்னு வருத்தப்பட்டு அது என்ன கணக்கு தெரியுமா? 7 நாள் போல. இப்ப அவன் இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறான்னா இன்னைக்கு என்ன டேட்டு? 12. இதோட அடுத்த மாசம் 12 தான் ஃபீஸ் கட்டுறான். அதான் ஒரு மாசம் கணக்கு. ஆமால, ஒரு மாசம் கணக்கு. அதுதானே 7 நாள் போயிடுச்சு. இவன் எந்த மாதிரி ஆள் தெரியுமா? மாசம் மந்த் எண்ட் வந்தா 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு, இதே வீக்கெண்ட் வந்தா மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு, அந்த மாதிரி ஆளுமே. அதானே இப்ப நியூ இயர் வரப்போதா. இப்ப வந்து 2ஆம் தேதியில இருந்து சொல்றதே கேள்றா. 2025 எண்ட்ல இருக்கமா, 2026ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. 2026 ஸ்டார்ட் ஆயிடும். 20 ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகு ஜனவரி 1ல வந்து போவான் பாப்பான். ஐயோ போக முடியே, ஐயோ ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து போ. அதானே? இல்ல கண்டிப்பா ஜனவரி 2026 போங்க. இப்போ வீடியோ எடுத்து வந்து சொன்னா தெரியுமா? 31ஆம் தேதி வந்தா வந்துட்டுல விக்கி, இன்னைக்குதான் விக்கி லாஸ்ட். இன்னைக்கு நான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுனோம். நாளைல இருந்து ஜிம் போனா மாஸ்டர் வந்து எனக்கு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் இன்னைக்கு ஒரு நாளே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டான்டா, மதியானம் பிரியாணி சாப்பிட்டான், நைட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டான், சில்லி சிக்கன் சாப்பிட்டான், எல்லாத்தையும் சாப்பிட்டான். 1ஆம் தேதி ஆனா ஜிம் மட்டும் போல. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி போவேன். ஜனவரி போனா போவா கட்டி போ. போயிட்டு வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்க பாரு, நீ வந்தது அதை பத்தி பேச வரல. நீ ஜிம்முக்கு போனா போ. அவன் போக மாட்டான்டா. அவன் போவே தேவையில்லடா. என்னது 2ஆம் தேதி இருந்து ஜிம்முக்கு போவான். அடுத்த மாசம் 2. ஆமா, ஜனவரி 1 நியூ இயர்ல போடுறா.